கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தியானத்திற்கான தலைப்பு பனி உருண்டை. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:14. உயர்ந்த பனிமலைகளிலிருந்து கீழே உருண்டு வரும் அழகான பனி உருண்டைகளை பார்த்திருக்கிறீர்களா? ஆரம்பத்திலே அது மிகவும் சிறியதாகவும் லேசானதாகவுமே காணப்படும். ஒரு சிறிய பிள்ளை கூட அதை உடைத்தெறியலாம். ஆனால் அது உருண்டு உருண்டு கீழே வரும்போது பாதையிலே உள்ள பனியும் அதனோடு சேர்ந்து ஒட்டி கொள்ளுகிறது. இதனால் உருண்டை இன்னும் பெரிதாவதுடன் அது பலம் வாய்ந்ததாகவும் உடைத்தெறிய கடினமானதாகவும் ஆகிவிடுகிறது. இக்காட்சிகளை நமது ஆசிய நாடுகளில் காண முடியாவிட்டாலும் படக்காட்சிகளில் அதை கண்டிருக்கலாம். இப்படியாக பலம் வாய்ந்த கடினமான பனிப்பாறைகள் எத்தனை அழிவுகளுக்கு அடிக்கோலியுள்ளன என்பதை அறிவீர்களா? இத்தனைக்கும் பனி உருண்டை உருகி இருந்த இடம் கூட தெரியாமல் மறைந்துவிடக்கூடியது. அப்படிப்பட்ட ஒன்றுடன் தகுந்த தருணத்தில் இடைப்பட்டு அதை உடைத்தெறியாவிட்டால் அல்லது தடுத்து நிறுத்தாவிட்டால் அது நம்மை பலி கொண்டு விடும் என்பது உறுதி. அப்படித்தான் சோதனையும். அதன் ஆரம்பத்தை உணர முடியாது. தனக்குள் மறைந்துள்ள ஆபத்தை மறைத்து அது தன் அழகை காட்டி நம்மை கவர்ந்து விடுகிறது. பின்னர் தீமை வளர வளர அது தனக்குள் இருக்கின்ற ஆபத்தை மறைத்து இன்பத்தை அள்ளி வழங்கும். இதனால் நாமும் ஆசையாய் அதை வளர அனுமதிக்கிறோம். ஆனால் பாரம் கூடி அளவில் பெருத்து நம்மை கிட்டி நெருங்கும் போது அது மிகவும் வேகமாக உருளுகிறது. அப்போது தடுத்து நிறுத்த நினைத்தாலும் அல்லது நின்ற இடத்திலிருந்து விலகி ஓட நினைத்தாலும் முடிவதில்லை. அத்தனை வேகத்தோடே அது நம்மை தாக்கி விடுகிறது. இதுவே தாவீதின் வாழ்விலும் நடந்தது. தன் மனைவி அல்லாத ஒரு பெண்ணை கண்ட போதே அந்த இடத்திலிருந்தே தாவீது விலகி இருக்க வேண்டும். அவர் விலகவில்லை. பின்னர் அந்த அழகான உருண்டை பெருத்து விபச்சாரம், கொலை என்று தாவீதை வீழ்த்தி நசுக்கியே போட்டது. தாவீதும் அதற்குள் அகப்பட்டு விட்டார். மனிதன் எதற்கு மயங்குவான் என்று அறிந்திருக்கிற சத்துரு அவற்றையே அழகான பனி உருண்டைகளாக காட்டி நம்மை கவர அன்றாட முயற்சிக்கிறான். அது ஒரு சிறிய எண்ணமாக கூட இருக்கலாம், அல்லது நமக்கு நியாயமாக தெரிகின்ற ஒரு விருப்பமாகவும் இருக்கலாம். அதை நாம் வளர விட்டோமானால் அது கிரியையில் வெளிப்படும், பாவத்துக்குள் நம்மை வீழ்த்திவிடும். ஆகவே எதையும் ஆரம்பத்திலே இனம் கண்டு அழித்து போட முதலில் நாம் விரும்ப வேண்டும். அதிலிருந்து முற்றிலும் மீட்படைய பரிசுத்த ஆவியானவர் கைகளில் நம்மை தருவோமாக. ஜெபம் செய்வோமா? எங்களை தற்காத்து நடத்தி வரும் தேவனே, பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் இனியும் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை பலப்படுத்தும். ஆமேன்.